Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 35 of walking challenge. இன்னைக்கு 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். அதுதான் நம்ம டாஸ்க். நேற்றைய பொழுது எப்படி போச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிவிடுவோம். நேற்று டிசிப்ளின் வைஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்றுமே ரொம்ப நல்லா போச்சு. நோ ஹோட்டல் ஃபுட்ஸ், நோ ஸ்நாக்ஸ், நோ எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங். நீட்டாக போச்சு. சுகர் அந்த மாதிரி எதுவும் பெருசாக எடுத்துக்கல. பட் இந்த ஸ்லீப் ரொட்டீன் வரப்போ நேற்று என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நைட்டு 10 மணிக்கு தூங்க முடியல. ஏன்னா நேற்று நம்ம ஒரு டிசிப்ளின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை இவ்வளோ நாள் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. பட் இவ்வளோ நாள் தப்பாக லேட்டாக தூங்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக பிரேக் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு டியூஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:30க்கு தான் டியூஷனே முடிஞ்சுது. 10:30க்கு அப்புறம் நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்து படுக்க லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் அந்த 10ங்கிற பெஞ்ச் மார்க்கை 11ஆக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நைட்டு 11 o'clockலாம் தூங்கிட்டோம். பட் நல்ல விஷயம், நீ நைட்டு தப்பாக படுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது முன்னாடி வந்து இது செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ லேட்டாக படுத்தாலும் நான் உன்னை 4:10க்குலாம் எழுப்பி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்குமே நீட்டாக அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டோம். எந்திரிக்கும் போது ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, பாரு இன்றைக்கும் நம்ம அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். மார்னிங் எந்திரிக்கும் போது அது ஒரு ஃபீல். சில பேர் வந்து அலாரம் அடித்தாலும் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறவங்களும் இருப்பாங்க. பட் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் ஒரு டிஜிட்டல் கேஜெட் நம்மளை எழுப்பி விடுறத விட நம்ம பிரெயின் நம்மளுக்காக ஒரு அலாரமாக செட் பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகி நம்மளை எழுப்பி விடுது. நீங்கள் நினச்சி பாருங்க, நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் காலைல எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு. கரெக்ட், நைட்டு லேட்டாக படுத்துருக்கோம், காலைல இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், வாக்கிங்கே போக வேணாம், இப்படிலாம் உங்கள் பிரெயின் சொல்லியிருக்கலாம். பட் இப்போ உங்கள் பிரெயின் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுச்சு. ஃப்ரெண்டாக மாறினதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை கரெக்ட் டைமுக்கு எழுப்பி விட்டுருச்சு. அடுத்து ஸோ அப்போ இந்த டே எப்படி போச்சு அப்படின்னா, டிசிப்ளின் வைஸ் எனக்கு நல்லாவே போச்சு. வெயிட் என்ன இருக்குது அப்படின்னா, லிட்டரலி கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. நான் யோசிச்சேன், என்னடா லேட்டாக படுத்துருக்கேமே, காலைல ரொம்ப வெயிட் ஏறிடுமோ. ஏன்னா நான் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அதாவது சின்ன எஃபெக்ட் பண்ணாலே ரொம்ப பெருசாக வெயிட் ஏறும். வெயிட் ஆல்ரெடி இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கப்போ அந்த ரீல்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து நார்மல் பாடி ஸ்ட்ரக்சரில் இருப்பார். அவர் நிறைய சாப்பிடுவார், வெயிட்டே ஏறாது, லிட்டரலி வெயிட் குறையும். பட் நார்மல் பாடி ஃபேட் இருக்கவங்க சும்மா தண்ணி குடித்தாலோ இல்லை வேறு ஏதாவது குடித்தாலோ டக்குன்னு வெயிட் ஏற்றி விட்டுரும். சின்னதாக சாப்பிட்டாலே வெயிட் ஏற்றி விட்டுரும். அதான் அந்த கான்செப்ட்டு. நான் அப்படி நினச்சி பயந்துட்டு இருந்தேன். பட் எதுவும் நடக்கலை, கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். அப்போ எனக்கு புரிகிற விஷயம் அதுதான், வாக்கிங்கை விட டயட் பெஸ்ட்டு. இருந்தாலும் நம்ம வாக்கிங்கை விட போகிறதில்ல, டயட்டையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம். அந்த 2 நாள்லேயே இந்த விஷயங்கள் தெரியுது. இன்றைக்கி மார்னிங் வந்து சின்னதாக ஒரு அர்ஜ் என்னென்னா, ஏதாவது போய் சாப்பிட்லாம், கடையில் ஏதாவது சாப்பிட்லாம். ஏன்னா நான் கடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிட்டேன். இன்றைக்கி அந்த இதுக்கு திருப்பி ட்ரிகர் ஆகிடுச்சு. வழக்கமாக நம்ம பண்ணுற விஷயந்தான், ஏமாற்றி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இன்னொன்று வேறு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அதை மறக்க வச்சுட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது டே 2, அதாவது நம்ம அந்த டிசிப்ளின் சீரீஸில் டே 2ன்னு வச்சுக்கலாம். இப்படியாக நேற்றைய பொழுது கழிந்தது. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைய பொழுது நல்லாவும் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நடக்கிறப்போ ஒரு தெளிவான கிளாரிட்டி என்ன கிடைக்கிது அப்படின்னா, அந்த டே டு டே ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொட்டீன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கோ ஆல்மோஸ்ட் உங்களோட அவுட்புட்டும் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. என்ன அப்படின்னா,
ஒரு சில பில்லியனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அல்லது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்பை ஆட்டோ பைலட் மோடுக்கு மாற்றுறாங்க. அது என்ன ஆட்டோ பைலட் மோட்? நம்ம ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பைலட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆட்டோ பைலட் மோடு போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, பைலட் இல்லாமலே அந்த பிளேன் ஆர் ஏரோப்ளேன் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், பைலட்டுன்னு ஒருத்தர் இருந்தால் தான் ஓட்ட முடியும் அப்படிங்கிறது கான்செப்ட். பட் பைலட் இல்லாமலே அப்போ அந்த பிளேனை நகர்த்த முடியும், அந்த பேசஞ்சர்ஸை நீட்டாக கொண்டு போக முடியும். அப்படின்னா ஏன் அதை நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடாது? அப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரொட்டீனை, ஹேபிட்டை ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கு கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வருது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் டீசெண்டாக கேட்டிங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமைனா காலைல ஒரு கோயிலில் தாங்க இருப்பார். ஒரு பெரிய மனுஷனை கேட்டிங்கன்னு வைங்களேன், இல்லை ரொம்ப பக்திமானாக இருக்கவங்களை கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி அவர் கோயிலில் தாங்க இருப்பார். அதுவும் தெளிவாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி காமாட்சி அம்மன் கோயில் இருப்பாங்க, சிவன் கோயில் இருப்பாங்க. ரொம்ப படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு வைங்களேன், காலைல 10 மணிக்கு எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால், லைப்ரரியில் இருப்பாருங்க, படிச்சுட்டு இருப்பார், இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இருப்பார், இல்லை வீட்டில் தனியாக படிச்சுட்டு இருப்பார் அப்படி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி, அந்த டைமோடு சேர்த்து ஒரு ஹேபிட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரொட்டீனை மாற்றுறாங்க. இந்த ரொட்டீனை கண்டினியூவாக பண்ண அது என்ன ஆகிடுது அப்படின்னா, ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடுது. அது என்ன ஆட்டோ பைலட் மோட் அப்படிங்கிறப்போ, நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நினச்சிருப்பீங்க. வண்டி ஓட்டுறப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரெகுலராக ஒரு ரூட்டில் ஒரு 5-6 வருஷம் போயிட்டே இருந்திருப்போம். அடுத்த ஒரு நாள் வேறு எங்கேயாவது போக வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கை தன்னை போல் அந்த ரெகுலர் ரொட்டீனில் அதே ரூட்லேயே போயிட்டுருப்போம். அதுதான் ஆட்டோ பைலட் மோட். அப்போது இந்த ஆட்டோ பைலட் மோட் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு எது சரியோ, எதை பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ, உங்கள் டார்கெட்டுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை முதல்ல கண்டுபிடிங்க. 2, கண்டுபிடிச்சதை உங்கள் ஒரு டேயில் கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2, 3வது, ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு ஹேபிட்டை டெய்லியும் பண்ண ஆரம்பிங்க. கன்சிஸ்டன்சி இங்கே தான் தேவைப்படும். டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டே ஆஃப்டர் டே இது கண்டினியூவாக நடக்க ஒரு ஐடியாவுக்கு வந்துடும். ஓகே, இவர் காலைல 6 to 7 டியூஷனில் இருப்பார், 7 to 8 வாக்கிங்கில் இருப்பார், 8 to 9 அடுத்து கிளாஸ் போயிடுவார், 9 to 10 ஒர்க் போயிடுவார். அப்போது இப்படி ஆட்டோ பைலட் மோடுக்கு உங்கள் லைஃப் போயிடுச்சுன்னா என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் நிறைய யோசிக்க வேண்டியது இல்லை, குழம்ப தேவையே இல்லை, தெளிவாக உங்கள் கோலை நோக்கி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டானது மட்டும் தான் பண்ண போகிறீங்க, அதுவும் டெய்லி பண்ண போகிறீங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் சரியானதாக இருக்கும், சரியான நேரத்தில் நடக்கும், உங்கள் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக குழப்பங்கள் எதுவுமே வராது. எப்போ குழப்பங்கள் வருதோ அப்போ தான் நம்ம அந்த டைமில் அந்த ஒர்க்கை செய்யாமல் விடுவோம். குழப்பங்களை தவிர்க்கலாம். இன்னொன்று, உங்கள் லைஃப்பில் எவ்வளோ டைம் மிச்சமாக இருக்குங்கிறது தெரியும். அந்த மிச்சமாக இருக்க டைமில் என்ன ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணலாம், இது எல்லாமே தெரியும். பட் இது எல்லாத்துக்கும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ சொன்ன அந்த 3-4 பாயிண்ட், இதை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பை சீக்கிரம் ஆட்டோ பைலட் மோடுக்கு போட ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆட்டோ பைலட் மோடுக்கு போகிறதுக்கு உண்டான ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஃப்யூச்சரில் சீக்கிரமே ஆட்டோ பைலட் மோடுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இன்றைய பொழுது எனக்கு சிறப்பாக அமைச்சு உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.